சுஜாவின் வீட்டு தோட்டத்தை அவள் அம்மா எப்பொழுதும் நீட்டாக வைத்திருப்பாள். ஆனால் 3 நாட்களாக தோட்டம் பெருக்கும் பெண் வரவில்லை. வேறு யாரையாவது வைத்து வேலையை வாங்கலாமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு பையன் அவள் அருகே வந்தான். அழுக்கு துணி உடுத்தியிருந்தான். போதாக்குறைக்கு அவன் நெற்றியில் ஒரு பேண்டேட் வேற. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடுங்க என்று யாசித்தான். சுஜாவின் அம்மாவும் கட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்கிறோம் என்ற நம்பிக்கையில் அந்த பையனுக்கு இட்லியும் சட்னியும் கொடுத்துவிட்டு அவனையே தோட்டத்தை பெருக்க சொன்னாள். பின் அவள் அடுப்பங்கரைக்கு சென்று மதிய உணவை சமைக்க ஆரம்பித்தாள். 1 மணி அளவில் சுஜாவின் அப்பா சாப்பிட வந்தார். என்றும் போல் அவர் கையில் இருந்த விலை உயர்ந்த வாட்சை கழற்றி மேஜையின் மீது வைத்துவிட்டு உள்ளே கை கால்கள் கழுவ சென்றார். 1 செகண்டு தான். ஏதோ அசைவு தெரிந்த மாதிரி இருந்தது. சுஜாவின் அம்மா திரும்பி பார்த்தபோது அந்த வாட்சை காணவில்லை. கத்திக்கொண்டே வெளியே ஓடி பார்த்தாள். அந்த பையனை காணவில்லை. பின் அவள் கணவனிடம் விஷயத்தை சொன்னார். அவரும் அவர் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக பேண்டேட் நெற்றியில் ஒட்டிய ஒரு பையன் கிடைக்கிறானா என்று தேடி பார்த்தார். அந்த பையன் அகப்படவே இல்லை. பள்ளி விட்டு சுஜா வீட்டுக்கு வந்தாள். விஷயத்தை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். கொஞ்ச நேரத்தில் அவள் தோழி வந்தாள். சுஜாவும் அவள் தோழியும் கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு மியூசிக் டீச்சர் வீட்டுக்கு நடந்தே போனார்கள். போகும் வழியில் சுஜா தன் தோழியிடம் வீட்டில் நடந்தவற்றை எல்லாம் பேசிக்கொண்டே வந்தாள். மியூசிக் டீச்சர் வீட்டை அடைந்த போது அவள் தோழி சொன்னாள், டக்குன்னு திரும்பாத, ஆனால் நம்ம மாஸ்டர் வீட்டுக்கு பின்னால ஒரு சின்ன பையன் ஒளிச்சு நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் நெத்தியில ஒரு பேண்டேஜ் இருக்குது. உங்க அப்பா வாட்சை திருடின பையனா இருப்பானோ? சுஜாவும் ஓரக்கண்ணால் அந்த பையனை பார்த்து, ஆமாம் ஆமாம், இவனாக இருக்கலாம், நாம் எதுவும் செய்ய முடியாது, மாஸ்டரிடம் போய் ஹெல்ப் கேட்கலாம் என்று சொன்னாள். இருவரும் மெதுவாக உள்ளே போய் மாஸ்டரிடம் நடந்தவற்றை எல்லாம் சொல்லி பின்கட்டில் ஒளிந்திருக்கும் பையனை பற்றியும் சொன்னார்கள். அவரும் இவர் சொன்னதை நம்பி பின்வாசல் வழியாக போய் ஒரே பாய்ச்சலில் அந்த பையனை கோழியை அமுக்குவது போல் அமுக்கி பிடித்து கொண்டார். எங்கடா இவங்க வீட்டில் நீ திருடின வாட்சு என்று அதட்டினார். ஒரு யுகத்தில் தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆனால் அந்த பையன் இவர்களுக்கு எல்லாம் தெரியும் போல என்று நம்பி ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு வாட்சை எடுத்து அவர்களிடம் கொடுத்தான். வாட்ச் கிடைத்த மகிழ்ச்சியில் அவர்கள் கொஞ்சம் அசந்த நேரத்தில் அந்த பையன் அவர்களிடம் தப்பித்து ஓடியே போய்விட்டான். சுஜாவின் அப்பா, அந்த பையன் உங்கள் மாஸ்டர் வீட்டுக்கு பின்னாலேயே ஒளிந்திருந்தான் பாரு, அது நம்ம அதிர்ஷ்டம் தானே என்று வியந்தார். இதைத்தான் ஆடே கசாப்பு கடையில் வந்து மாட்டிய கதை என்று சொல்வார்களோ என்று சுஜாவின் அம்மா சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள்.